வணக்கம் மக்கள்ஸ். எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நெனைக்கிறேன். எஸ் நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். இந்த வீடியோ எத பத்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசென்ட்டா விபாசனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்திசம் மெடிடேஷன் டெக்னிக் ஒரு 10 டேஸ் போய் அட்டெண்ட் பண்ணிட்டு வந்தேன். ஃபோன்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, மக்கள்ட்ட பேசக்கூடாது, மக்கள்ட்ட ஐ கான்டாக்ட் பண்ணக்கூடாது. காலைல 4 மணிலேருந்து 9 மணி வரையும் ஒரு 11 ஹவர்ஸ் மெடிடேஷன் பண்ணணும். அந்த 10 நாள்ல மொபைல் யூஸ் பண்ணாம இருக்கிறது கஷ்டம் கிடையாது. மக்கள்ட்ட பேசாம இருக்கிறதெல்லாம் கஷ்டம் கிடையாது. எது தெரியுமா கஷ்டம்? நம்மள நம்மளே ஃபேஸ் பண்றது தான். நம்மளோட டீப்பஸ்ட் தாட்ட நம்மளே இந்த 10 டேஸ் ஃபேஸ் பண்றது தான் ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா ஒவ்வொரு செகண்டும் இப்படி போகும். டிக் 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 டிக்ன்னு போகும். வெளிய பார்த்தீங்கன்னா 24 ஹார்ஸ் நல்ல ஒரு 2 ஹார்ஸ் மாரி போயிடும். மொபைல் இருந்துச்சு, நம்ம வேலை, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்லாம் இருந்தா. பட் உள்ள பார்த்தீங்கன்னு வைங்களேன், ஒரு 24 ஹார்ஸ் நல்ல ஒரு 5 டேஸ் மாரி போகும். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஐ வாண்டட் டூ ஷேர் அண்ட் இஃப் திஸ் வீடியோ ஹெல்ப்ஸ் சம்ஒன் அட்லீஸ்ட் 1 ஆர் 2 பீப்பிள் I'd be very happy. Let's get started. ஸோ ஃபர்ஸ்ட் வாட் இஸ் விபாசனா? விபாசனா நமது புத்தா இருக்காரு பார்த்தீங்களா? புத்தா 2500 இயர்ஸ் முன்னாடி ரிவைவ் பண்ண ஒரு மெடிடேஷன் டெக்னிக் தான். ரிவைவ் பண்ணி அவர் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாரு. அது அதுக்கும் முன்னாடி ரொம்ப காலமா இருந்த டெக்னிக். ஒண்ணுமே கிடையாது. நம்ம பாடிய நம்ம அப்சர்வ் பண்ணணும். அதான் பாயிண்ட். நம்ம பாடியிலே பார்த்தீங்கன்னா, அவ்ளோ சென்சேஷன்ஸ் இருக்கு. அவ்ளோ சின்ன சின்ன மைக்ரோ கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்லாம் நடந்துட்டு இருக்கு. பட் நம்ம அதெல்லாம் அப்சர்வ் பண்ணாம வெளி உலகத்த தான் ஜெனரலா அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஃபார் அ 10 டேஸ் ஐ வாண்டட் டூ டேக் அ பிரேக் அண்ட் அப்சர்வ் மைசெல்ஃப். ஹூ ஆம் ஐ? அண்ட் வாட் இஸ் ஹேப்பனிங் இன் மை பாடி? அதனால நம்ம பிரெயினுக்கு என்ன மாரி ஆன்சர்ஸ்லாம் கிடைக்குது. ஸோ இதுக்கெல்லாம் இந்த விபாசனா யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. நான் பார்த்தீங்கன்னா, ஒரு 6 மந்த்ஸா ஒரு ஸ்பிரிச்சுவல் ஜர்னில இருக்கேன். நம்ம யாரு? ஹூ ஆம் ஐ ஃபர்ஸ்ட்டு? நம்மலாம் யாரு? இந்த யூனிவர்ஸ் என்ன? எப்படி தான் ஃபங்ஷன் ஆயிட்டு இருக்கு இதெல்லாம்? அப்படின்னு திடீர்னு ஒரு கியூரியஸ்னஸ் வந்துச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு என் கண்ணு முன்னாடி 2 ரூட் இருந்துச்சு. ஒண்ணு பார்த்தீங்கன்னா, மாடர்ன் சயன்ஸ் இருந்துச்சு. இன்னொரு சைடு ஸ்பிரிச்சுவாலிட்டி இருந்துச்சு. ஃபர்ஸ்ட்டு சயன்ஸ் தான் போயிட்டு நம்மலாம் ரொம்ப அறிவாளி அப்படின்னு நம்ம பிரெயினுக்கு நம்மளே தீனி போட்டு வச்சனால சயன்ஸ் போய் டச் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதில சிலதெல்லாம் படிச்சுட்டே இருந்தேன். அது அவ்வளோ சாட்டிஸ்ஃபையிங்காவே இல்ல. ஸோ அதனால அப்படியே ஸ்பிரிச்சுவாலிட்டி பக்கம் வந்தா பார்த்தீங்கன்னா, இங்க என்னடா ஆன்ஸர்லாம் தர்றீங்க, எல்லாத்துக்கும் ஆன்ஸர் தர்றீங்களேடா, ரொம்ப லாஜிக்கல் ஆன்ஸரா இருக்கேடா அப்படின்னு இருந்துச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரூட்ல அப்படியே கொஞ்ச நாள் டிராவல் பண்ணினே இருந்தேன். ஸோ இந்த புக் படிக்கிறது, வீடியோ பார்க்கறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓகே நல்லா இருந்துச்சு. லெட்ஸ் கீப் ரோலிங். பட் அவ்ளோ கன்வின்சிங்கா எனக்கு கிடையாது. பட் ஐ நீடட் சம்திங் மோர் கன்வின்சிங். அப்பதான் விபாசனான்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னு கேள்விப்பட்டேன். ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது, மக்கள்ட்ட பேசக்கூடாது, புத்திசம் டெக்னிக்கு, மெடிடேஷனு 10 டேஸு போய் உட்காரணும் அப்படின்னு சொன்னாங்க. இத்தனைக்கும் இது ஃப்ரீ அக்கமடேஷன் ஃப்ரீ, ஃபுட் ஃப்ரீ, ஆ எல்லாமே ஃப்ரீ. த மோஸ்ட் பியூட்டிஃபுல் திங் அபௌட் திஸ் வேர்ல்ட் இஸ் விஸ்டம் இஸ் ஃப்ரீ. திருவண்ணாமலைன்னே நான் ரொம்ப நாளா காதுல கேட்டுட்டே இருக்கேன். சரி ஓகே நம்ம போயிட்டு அந்த தம்மா அருணாச்சலால போய் உட்காந்துரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் கப்புன்னு உட்காந்துட்டேன். நெறைய பேர் கஷ்டம், கஷ்டம், கஷ்டம்லாம் சொன்னாங்க. கஷ்டம் தான். எது கஷ்டம் கிடையாது. ஏன்னா விபாசனா போற பாதி மக்கள் ஒரு பேட்ச்ல விபாசனால ஒரு 50 பேர் இருக்காங்கன்னா பேர் மினிமம் 20 25 மக்கள் எஸ்கேப் ஆயிடுவாங்க எப்பயுமே. 10 நாள் மக்கள் சர்வைவ் ஆக மாட்டாங்க. ஒரு 2 டேஸ், 4 டேஸ், 6 டேஸ் அப்படின்னு எஸ்கேப் ஆயிடுவாங்க. விபாசனா இன்னைக்கு ஸ்டார்ட் ஆக போகுதுன்னா 3 டேஸ் முன்னாடி ரேண்டமா அப்ளை பண்றேன். பார்த்தோன்னா அடுத்த நாளே கிடைச்சிருச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கிற அந்த கில்ஸ்லாம் சார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் மட்டும் எல்லாமே சார்ட் பண்ணிட்டு அந்த 2 டேஸ்ல நான் பெட்டி படுக்கையெல்லாம் தூக்கிட்டு போயிட்டு திருவண்ணாமலையில போயிட்டு உட்காந்துட்டேன். நான் கொஞ்சம் மோசமான ஆளு. ஒரு ஊருக்கு போறேன்னா, அந்த ஊர்ல எதுடா நல்ல ஹோட்டல்? அங்க போய் தங்கணும். அந்த ஹோட்டல்ல எதுடா நல்ல ரூம்? அங்க போய் தங்கணும். ஒரு டிராவல் பண்றேன்னா, அங்க எதுடா நல்ல சீட்டு? அங்க போய் உட்காரணும். அங்க போனா எனக்கு முன்னாடி 2 பேர் என்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. என்ரோல் பண்ணும்போது ரூம் தனி ரூம் கிடைக்குமா? அப்படின்னு கேட்குறாங்க என் கண்ணு முன்னாடி. யூசுவலா நான் தான் அந்த கொஸ்டின் எங்க போனாலும் கேட்பேன். தனி ரூம் தாங்க. தனியா அப்படியே மேல அப்படியே வியூ பால்கனி வேணும். இல்ல பீச் வியூ வேணும் அப்படின்னு நான் தான் கேட்குற ஆளு. பட் என் கண்ணு முன்னாடி 2 பேர் கேட்குறாங்க. அவங்க சொன்னாங்க, "இல்ல சார். ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க 10 டேஸ் மேண்டட்டரியா இருக்கணும். அதே மாரி ஷேரிங் ரூம் தான் தருவோம்." அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா நீ மூடிட்டு விபாசனா கத்துக்க போற. ஓகேயா? இங்கேயும் அந்த பழைய விக்னேஷே நீ தூக்கிட்டு வந்தேன்னு வையேன், நீ இங்க கத்துக்கிறதுக்கு லாய்க்கே இல்லாதால நான் சைலன்ட்டா நின்னுருந்தேன். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு என்ரோல் பண்ணிட்டு எந்த ரூம் குடுத்தாங்களோ, ரூம் 1 நம்பர் குடுத்தாங்க. அதுக்கப்புறம் டைனிங் ஹால்ல எந்த சீட்ல உட்காரணும் அப்படின்னு சொல்லிட்டு, சீட்லாம் கிடையாது. கீழ தான் உட்காரணும். அங்க நம்பர் இருக்கும். ஸோ அங்க எதுன்னு குடுத்தாங்க. சரின்னு போய் நான் ரூமுக்கு போயிட்டேன். நான் பாட்டுக்கு இருக்கேன். எவனோ ரூம்மேட் வருவான் அப்படின்னு வெயிட் பண்ணிருக்கேன். ரூம்மேட்டே காணோம். ஓ மை ஃபக்கிங் காட்! அப்படின்னு ஆயிடுச்சு.
உனக்கு நீ கேட்காமயே வந்து உனக்கு தேவையான பேசிக் நான் அமைச்சு குடுத்துடுறேன். பட் நீ எதுக்கு வந்தியோ அத வந்து ஒழுங்கா பாரு அப்படின்னு வந்து புத்தரே எனக்கு சொன்ன மாரி இருந்துச்சு. ஓகே தலைவா அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து ரொம்ப சின்சியரா, டிசிப்ளினா இருக்கணும்னு சொல்ட்டு வந்து டைரக்ட்டா குதிச்சுட்டேன் விபாசனாக்குள்ள. டெய்லி 4:00 எந்திரிக்கிறது, ப்ராப்பரா போயிடுவேன். ஸ்கெட்யூல் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 4:30 டூ 6:30 வந்து மெடிடேஷன் பண்ணணும் காலையில. அதுக்கப்புறம் 6:30க்கே பிரேக்ஃபாஸ்ட். 6:30 டூ 7 பிரேக்ஃபாஸ்ட். அப்புறம் 7 டூ 8 பிரேக். நீ போய் குளிக்கலாம், உன் துணியெல்லாம் துவைச்சுக்கலாம், காய போட்டுக்கலாம். இல்ல ரூம் கிளீன் பண்ணணும், பாத்ரூம் கிளீன் பண்ணணும். அதெல்லாம் வந்து இந்த 1 ஹவர் கேப்ல பண்ணணும். அப்புறம் திருப்பி 8:00 மெடிடேஷன் ஸ்டார்ட் ஆகும். 11:00 வரையும் மெடிடேஷன் போகும். 3 ஹார்ஸ் போகும். 11 டூ 11:30க்குள்ள லஞ்ச் முடிஞ்சிரும். அப்புறம் 11:30 டூ 1 கொஞ்சம் பெரிய பிரேக். அந்த கேப்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து அங்க டீச்சர்ஸ், விபாசனா டீச்சர்ஸ் இருப்பாங்க. வேணும்னா போயிட்டு அந்த கேப்ல நம்ம பேசிக்கலாம் விபாசனா டீச்சர்ஸ்ட்ட. நான் எதுவும் கேட்டுக்கல 10 டேஸ் நான் பாட்டுக்கு என் வேலைய பார்த்துட்டு இருந்தேன். சொல்றதே புரியுது. அதுக்கு மேல போய் என்னத்த டவுட்லாம் வந்து கேட்டு பெர்ஃபார்ம் பண்ணலாம் எனக்கு விரும்பல. 1:00 மெடிடேஷன் ஸ்டார்ட் ஆகும். 1:00 டூ 5:00 4 ஹார்ஸ் மெடிடேஷன் போகும். அதுக்கப்புறம் 5:00 டின்னர். 5 டூ 5:30க்குள்ளேயே டின்னர் முடிஞ்சிருச்சு. ஓகேயா? டின்னர்னா வந்து பெருசா மீல்ஸ் கீல்ஸ்லாம் தரமாட்டாங்க. சின்னதா என்னோ தருவாங்க. சாப்பிட்டு கப் சிப்புன்னு போயிரணும். 5:30 டூ 6 ஒரு 30 மினிட்ஸ் பிரேக் இருக்கும். 6:00 டூ 9:30 ஆக்சுவலி வந்து ஒரு மெடிடேஷன் செட்டப். அதுல வந்து நடுவுல 1 ஹவர் வந்து டிஸ்கோர்ஸ் அப்படின்னு இருக்கும். திஸ் இஸ் விபாசனாஸ் எவ்ரிடே ஸ்கெட்யூல். இதுதான் வந்து அந்த 10 டேஸ்க்கான ஸ்கெட்யூல். இதுல மாற்றங்கள்லாம் கிடையாது. இவர் வேற வராரு தளபதி. காலைல 4 மணிக்கு எந்திரிச்சிடணும். நைட்டு வந்து 9:30க்கு வந்து பாடி வந்து ஷட் டவுன் ஆயிடும். நீங்க வந்து போயிட்டு ஷட் டவுன் பண்ணணும்லாம் அவசியம் கிடையாது. ஆட்டோ ஷட் டவுன்ல பாடி மூவ் ஆகும். ஃபர்ஸ்ட் 3 டேஸ் போயிட்டு 11 ஹவர்ஸ் டெய்லி நீ உட்காரணும்டா அப்படின்னு சொல்லும்போது, ரொம்ப ஈஸியா இருக்கும் கேட்க. பட் வந்து அதுதான் வந்து மோஸ்ட் டிஃபிகல்ட் ஜாப் இன் த வேர்ல்டுன்னு வந்து அப்பதான் வந்து புரிய வந்துச்சு. ஒரு நல்ல ஒரு கரும்பு மிஷின்ல போட்டு விட்ட மாரி இருந்துச்சு. பாடி செம்மையா வலிக்கும். நான் கூட வந்து மெடிடேட்லாம் பண்றேன் அப்படின்னு ஒரு ஆட்டிட்யூட்ல தான் போனேன். பட் வந்து அதிகபட்சமா 1 ஹவர் மெடிடேட் பண்ணுவேனே தவிர்த்து, பட் வந்து 11 ஹவர்ஸ் ஆஃப் மெடிடேஷன்லாம் வந்து வேற லீக்ல இருக்கிற இது. பிளஸ் வந்து நம்ம பேசக்கூடாது. புது என்விரான்மென்ட்டு. சைலன்ட்டா போயிட்டு, தட்டுல போயிட்டு சாப்பாடு வாங்கின்னு வந்து, என்ன தட்டுல என்ன இருக்குன்னுலாம் கூட பார்க்க மாட்டோம். என்ன பொரியலு, இல்ல என்ன சாப்பாடு இன்னைக்கு, எதுவுமே அதெல்லாம் வந்து அந்த பிரெயினே அப்படிலாம் இருக்காது. இப்போ தட்டுல சாப்பாடு குடுக்குறாங்களா, மொத்தத்தையும் காலி பண்ட்டு, போயிட்டு கழுவி வச்சுட்டு நம்ம அடுத்த வேலைக்கு போணும்னு தான் இருக்குமே தவிர்த்து, அங்க போயிட்டு என்ன மெனு அப்படின்லாம் இருக்காது. விபாசனா வந்து நம்ம காசுல கத்துக்கல பேசிக்கலி. இதுக்கு முன்னாடி வந்தாங்க பார்த்தீங்களா, அவங்க டொனேட் பண்ண காசுல அடுத்த பேட்ச் படிப்பாங்க. ஸோ, அந்த மாரி வந்து நம்ம மத்தவங்க காசுல தான் படிச்சுட்டுருக்கோம். மத்தவங்க போடுற சாப்பாடு தான் சாப்பிட்டுட்டுருக்கோம். அவங்க பே பண்ண அக்கமடேஷன்ல தான் நம்ம தங்கிட்டுருக்கோம். ஸோ, வந்து நம்ம போயிட்டு இது சரி கிடையாது, அது சரி கிடையாது அப்டின்லாம் வந்து அங்க குறைலாம் சொல்லிட்டு இருக்க முடியாது. அதனால தான் வந்து அது ஃப்ரீயா இருக்கு. ஸோ, 4த் டே வந்து விபாசனா சொல்லி தராங்க. விபாசனாவோட பேசிக்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாடியில இருக்கிற எல்லா சென்சேஷனையும் நம்ம அப்சர்வ் தான் பண்ணணும். ஏன்னா, நம்ம பாடியிலேயே அவ்ளோ சென்சேஷன்ஸ் இருக்கு. அதெல்லாம் வந்து நம்ம அப்சர்வ் பண்ணும்போது வந்து நம்மளால ஒரு பேட்டர்ன் வந்து ரெகக்னைஸ் பண்ண முடியும். என்ன பேட்டர்ன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, எல்லா சென்சேஷனும் வந்து அப்படியே வரும். இட் அரைசஸ் அண்ட் இட் ஸ்டேஸ் ஃபார் அ வைல் அண்ட் ஸ்லோலி இட் டிஸப்பியர்ஸ். இட் ஸ்டேஸ் ஃபார் அ வைல்ன்னு இருக்குல்ல, இட் ஸ்டேஸ் ஃபார் அ வைல் தான். அந்த டைம் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்படியே இங்க சொரியும், இல்ல வந்து இங்க இழுக்கும், இங்க வந்து முட்டி வலிக்கும். அவ்வளோ நேரம் உட்கார்றனால நகரக்கூடாது. ஓகே, அப்படி நகர்ந்து இது அப்படின்லாம் வந்து பண்ணக்கூடாது. இதுலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ சென்சேஷன்ஸ் எல்லா சென்சேஷன்ஸும் கஷ்டமா இருக்கும். பட் நம்ம இதுவரையும் அப்சர்வ் தான் பண்ணதில்ல. ஆஸ் எ ஹியூமன்ஸா நம்ம என்ன பண்ணுவோம்னா வந்து எல்லாத்துக்கும் ரியாக்ட் தான் பண்ணுவோம். இங்க அரிக்குதுன்னா இங்க ரியாக்ட், அங்க ஒருத்தன் நம்மள இரிட்டேட் பண்றான்னா அங்க ஒரு ரியாக்ட், இங்க ஏதோ பிரச்சனை நடக்குதுன்னா எல்லாத்துக்கும் ரியாக்ட். வி நீட் டூ ஸ்டார்ட் அப்சர்விங். பிசிக்கல் பாடியில இருக்கிற எல்லா சென்சேஷன்ஸுமே அப்படிதான் ரியாக்ட் பண்ணுது அப்படின்னு நமக்கு தெரியும்போது, நம்ம பிரெயின் வந்து இத பார்த்துட்டு தான் இருக்கு. இங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் வந்து இங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சைலன்ட்டா 10 நாள் பார்த்துட்டு இருக்கு. அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது எல்லாமே வருது, போயிடுது. வருது, போயிடுது. இது வந்து த லா ஆஃப் நேச்சர். யூனிவர்ஸ்ல இருக்கிற, இந்த வேர்ல்ட்ல இருக்கிற எல்லாமே வந்து இப்படிதான் வந்து ஃபங்ஷன் ஆயிட்டு இருக்கு. எல்லாமே வரும், எல்லாமே போகும். எல்லாமே வரும். இட் ஸ்டேஸ் ஃபார் அ வைல் அண்ட் இட் கோஸ் அவே. தட்ஸ் த கான்செப்ட். ஒன்ஸ் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் கான்செப்ட், ஒன்ஸ் ஐ அண்டர்ஸ்டுட் திஸ் கான்செப்ட், மை பிரெயின் அண்டர்ஸ்டுட் திஸ் கான்செப்ட், யூ கான்ட் அன்சீ த ட்ரூத். யூ கான்ட் டினை த ட்ரூத். ஸோ விபாசனா வந்து பேசிக்கலி எ மென்டல் சர்ஜரி தான் அது. அது அப்படியே ஸ்லோவா விபாசனா வந்து நீங்க இத பண்ணும்போதே நம்ம பிரெயின் ஆட்டோமேட்டிக்கா அதுக்கு ட்ரெயின் ஆயிட்டு, அதோட டீப்பஸ்ட் லெவல்க்குள்ள போய் ஜம்ப் பண்ணிட்டு, நம்மளோட டீப்பஸ்ட் தாட் எல்லாம் அப்படியே ஜிகு 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 ஜிகுன்னு மேல கூட்டிட்டு வரும். அப்படி கூட்டிட்டு வரும்போதும், வி ஜஸ்ட் நீட் டூ அப்சர்வ் தோஸ் தாட்ஸ்.
ஆனா நம்ம என்ன பண்ணுவோம், தாட்ஸ் வரம்போது அப்படியே அத புடிச்சுட்டு, அப்படியே அதுக்கு மேல ஒரு பூர்ஜ் கலீஃபாவ கட்டிட்டு, அது மேல போய் உட்காந்துருவோம் கப்புன்னு. 4த் டே, 5த் டே பார்த்தீங்கன்னா, விபாசனா சொல்லிக் குடுத்துட்டாங்க. எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, விபாசனா பண்ண வருது, சூப்பரா இருக்கு. ஆஹா! அவ்வளதான் நம்ம வந்து எனக்கு வந்து இந்த புக்ல கிடைக்காதது, அப்புறம் வீடியோ பார்த்து கிடைக்காதது வந்து நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி விபாசனால கத்துக்கிட்டேன். என்ன வுட்டுருங்க. நான் வீட்டுக்கு எஸ்கேப் ஆயிடுறேன் அப்படின்னு இருந்துச்சு. 6த் டேவே நான் வீட்டுக்கு போணும் அப்படின்னு ஆயிடுச்சு எனக்கு. ஆனா விபாசனாவோட கோரே என்னன்னு பார்த்தீங்கன்னு வைங்களேன், நமக்கு வந்து கிரேவிங்கும் இருக்கும், அவர்ஷனும் இருக்கும். ஹியூமன்ஸோட ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அதோட பேஸ் லேயர்ல இருக்கிறதே 2டே 2 விஷயம் தான். ஒண்ணு கிரேவிங்கு, இன்னொன்னு அவர்ஷன். வாட் இஸ் கிரேவிங்கு? என்ட்ட ஒண்ணு இல்ல. அது எனக்கு வேணும். வாட் இஸ் அவர்ஷன்? என்ட்ட ஒண்ணு இருக்கு. அது எனக்கு வேணாம். இது நம்ம எப்படி வேணா ஃப்ரேஸ் பண்ணிக்கலாம். எப்படி வேணா காயின் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து 6த் டேவே போணும்னு சொல்றேன். எனக்கு வந்து கிரேவிங் டூ கோ ஹோம் இருக்கு. அப்புறம் வந்து அவர்ஷன் டூ ஸ்டே ஹியர் இருக்கு. இது 2த்துல நான் வந்து என்னத்தையோ டேப் பண்ணிட்டேன்னு வைங்களேன், நான் விபாசனா வந்ததே வந்து வேஸ்ட். ஸோ ஐ ஜஸ்ட் நீட் டூ அப்சர்வ் திஸ் திங். இது வந்து போயிடும் அப்படின்னு எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு அதுவும் போயிடுச்சு. அந்த 6த் டே டூ 10த் டே பார்த்தீங்கன்னு வைங்களேன், செம்ம ஸ்லோவா போகுது. ஃபர்ஸ்ட் 5 டேஸ் ஆச்சு ஒரு செகண்டா போயிட்டு இருந்துச்சு. 6த் டே டூ 10த் டே பார்த்தீங்கன்னு வைங்களேன், 1/2 செகண்டா போயிட்டு இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் இஸ் லேர்னிங். லேர்னிங்க வந்து நான் 3 கேட்டகரீஸா பிரிக்கலாம்னு இருக்கேன். 1 இஸ் பிசிக்கல் லெவல், 2ண்ட் இஸ் மென்டல் லெவல் அண்ட் 3ர்ட் இஸ் கான்ஷியஸ் லெவல். நான் விபாசனா போனதுக்கே மெயின் ரீசன் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹூ ஆம் ஐ? தட்ஸ் த கொஸ்டின். 32 வருஷமா வந்து வாழ்றியே, நீ யாருன்னு கூட உனக்கு தெரியாதா? அப்படின்னு வந்து கேட்கலாம். தட்ஸ் அ வெரி குட் கொஸ்டின். பட் வந்து ஹியூமன்ஸ் இன் ஜெனரலே பார்த்தீங்கன்னா வந்து வி ஆர் கண்டிஷன்ட். கண்டிஷன்னா என்ன? ஃபில்டர்ஸ். நம்ம கோர் லெவல்ல இருந்து நெறைய ஃபில்டர்ஸ் போட்டு வச்சிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து இந்தியால பொறந்தாலே ஒரு கண்டிஷனு, தமிழ்நாட்டுல இருக்கிறது ஒரு கண்டிஷனு, நம்ம என்ன சிட்டில வாழ்றோம் அப்படின்னு சொல்லி ஒரு கண்டிஷனு, இந்த ஃபேமிலியில பொறந்தா ஒரு கண்டிஷன், இந்த மாரி ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் கூட இருந்தா வந்து ஒரு கண்டிஷனு, இந்த லாங்குவேஜ் பேசினா ஒரு கண்டிஷனு. ஆனா ஹை லெவல்ல பார்த்தீங்கன்னாலே நம்ம இவ்ளோ கண்டிஷன் வச்சு வாழ்ந்துட்டு இருக்கோம். இது இல்லாம வந்து நெறைய நேச்சுரல் கண்டிஷனிங் இருக்கு. நெறைய அக்வைர்ட் கண்டிஷன் இருக்கு. இதெல்லாம் தாண்டி நம்ம யாருன்னு நம்ம உள்ள போய் தெரிஞ்சுக்கிறதே வந்து இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். அதனால தான் விபாசனா சூஸ் பண்ணேன். அண்ட் விபாசனா ஆல்சோ கேவ் மீ திஸ் எக்ஸ்பீரியன்ஷியல் லெவல் ஆஃப் லேர்னிங். இந்த புக்ல படிக்கிறதோ, இல்ல வீடியோ பார்க்கிறதோ வந்து இட்ஸ் நம்ம மென்டலி நம்ம இன்டலெக்சுவல் லெவலுக்கு நல்லா தான் இருக்குமே தவிர்த்து, பட் டீப் ஆன் அ சட்டில் லெவல் நம்ம உள்ள போயிட்டோம். யாருன்னு பார்க்கறதுக்கு விபாசனா ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் லேர்னிங் இன் பிசிக்கல் லெவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிசிக்கல் லெவல்லே நம்ம எல்லாருக்கும் ஒரு ஃபேமிலி இருக்கு, ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, இல்ல நம்ம வீடு இருக்கு, நமக்கு வேலை இருக்கு, ஃபுட் இருக்கு, இல்ல நமக்கு ஒரு லைஃப் இருக்கு. ஓகே அதெல்லாம் புடுங்கிட்டு நம்ம போய் ஜெயில்ல உட்கார்ற மாரி ஒரு 10 நாள் ஒரு இடத்துல உட்கார்ந்தோம்னா தான் இதோட அருமையே தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இருக்கிறத புடுங்குனா தான் அந்த இருக்கிறதோட அருமையே தெரியும்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த பாயிண்ட் வந்து ப்ராப்பரா வந்து பிரெயினுக்கு வந்து ஏறுச்சு. இது எதுவுமே இல்லாமயே வாழ முடியுதுன்னா, இவ்வளோ இருந்தா நம்ம இப்ப எவ்வளோ பீஸ்ஃபுல்லா, எவ்வளோ சூப்பரா வாழணும் அப்படின்னு ஒரு ரியலைசேஷன் பாயிண்ட் வந்துச்சு. 2ண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 24 ஹார்ஸ். 24 ஹார்ஸோட வேல்யூ எனக்கு தெரிஞ்சது. அதுதான் வந்து பேஸ் லேயரா நான் என் பிரெயின்ல வச்சுக்கணும்னு நெனைக்கிறேன். 24 ஹார்ஸ்னா இப்படி தான் இருக்கும். நீ ரியல் வேர்ல்ட்ல இவ்வளோ நாள் வாழ்ந்த 24 ஹார்ஸ்லாம் இட்ஸ் எ டிஃபரெண்ட் 24 ஹார்ஸ். பட் 24 ஹார்ஸ் இவ்வளோ பெருசா இருக்கு. இந்த 24 ஹார்ஸ்லயே நீ நெனச்சா நெறைய பண்ணலாம். அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் பிசிக்கல் லெவல்ல ரியலைஸ் ஆச்சு. நெக்ஸ்ட் அப்படியே கொஞ்சம் கீழ இறங்கி மென்டல் லெவல் வந்தோம்னு வைங்களேன். மென்டல் லெவல்ல இந்த பாடி சென்சேஷன்ஸ்லாம் நோட் பண்ணும்போது, ஆஸ் ஐ செட் அங்க ஒரு பேட்டர்ன் இருக்கு. அந்த சென்சேஷன்ஸ்லாம் என்ன பண்ணுதுன்னா வந்து, இட் அரைசஸ், இட் ஸ்டேஸ் ஃபார் அ வைல் அண்ட் ஸ்லோலி இட் டிஸப்பியர்ஸ். இந்த பேட்டர்ன் இந்த பெல் கர்வ் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் வந்து நம்ம தாட்ஸும். தாட்ஸ் வந்து இட் அரைசஸ், இட் ஸ்டேஸ் ஃபார் அ வைல் அண்ட் இட் ஸ்லோலி டிஸப்பியர்ஸ். இஃப் வி அப்சர்வ் இட், இட் ஸ்லோலி டிஸப்பியர்ஸ். அத நம்ம அப்சர்வ் பண்ணாம அந்த பாயிண்ட்ல போயிட்டு ஸ்ட்ரெயிட்டா ஒரு கத்தி எடுத்து சொருகி அது மேல ஒரு பூர்ஜ் கலிஃபா மாரி ஒரு தாட் பில்டிங் கட்டுறது தான் நம்மளோட பிரச்சனையே. அப்படியே ஸ்பைரல் ஆயி வந்து தாட் போதே தவிர்த்து, இஃப் வி அப்சர்வ் த தாட்ஸ், தாட்ஸ் வில் கம் அண்ட் தாட்ஸ் வில் கோ. வாட் எவர் த தாட்ஸ் பி. அது ஒரு கிரேவிங் தாட்டா இருக்கலாம். அது ஒரு அவர்ஷன் தாட்டா இருக்கலாம். எல்லா தாட்ஸுமே வருமே தவிர்த்து, நம்ம அப்சர்வ் பண்ணா அது போயிடும். அத போய் நம்ம ரியாக்ட் பண்ணது, அத போய் நோண்டுறது, அந்த மாரி ஏதோ பண்ணா தான் வந்து இட் ஸ்டேஸ், இட் ஸ்பைரல் அப். அதோட பேஸ் லேயரே பார்த்தீங்கன்னா, ஒரு இமேஜினேஷன் தான். ஒரு இமேஜினேஷன் லேயர வந்து நம்ம பேஸா வச்சுட்டு ஒரு பில்டிங் அது மேல கட்டுனா, அந்த பில்டிங் எவ்வளோ வீக்கான பில்டிங்ன்னு வந்து ரியலைஸ் பண்ணது வந்து விபாசனா வந்து எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுச்சு. 2ண்ட் வென் வி நோட்டீஸ், நம்ம பார்த்தீங்கன்னா, கான்ஸ்டன்ட்டா நம்ம பிசிக்கலியே நம்மலாம் வந்து சேஞ்ச் ஆயிட்டே தான் இருப்போமே. நம்ம இன்னைக்கு வந்து இப்படி இருக்கோம். 10 வருஷம் முன்னாடி நம்ம பிசிக்கலி வேற மாரி இருப்போம். 10 இயர்ஸ் கழிச்சு பிசிக்கலி நம்ம வேற மாரி இருப்போம். இது வந்து 1 இயர்க்கு ஒன்ஸோ இல்ல வந்து 10 இயர்ஸ்க்கு ஒன்ஸோ நம்ம பாடிலாம் மாறுறது கிடையாது. எவ்ரி செகண்ட் நம்ம பாடி மாறிட்டே இருக்கு. எவ்ரி செகண்ட் சப் அட்டாமிக் பார்ட்டிகிள்ஸ் மாறிட்டே இருக்கு. சேஞ்ச் ஆயிட்டே இருக்கு. இத ரியலைஸ் பண்ணும்போது பாஸ்ட் இஸ் பாஸ்ட். பாஸ்ட் இஸ் டெட். பாஸ்ட்ட போய் நம்ம தொடவே முடியாது. பாஸ்ட்ட போய் மாத்தவே முடியாது. நம்ம பாஸ்ட்ட ஏன் நம்ம பிரெயின்லயே வச்சிருக்கோம்னா, அது தாட் ஓகேயா?
அந்த தாட்ட நம்ம அப்சர்வ் பண்ணாம, அத ரியாக்ட் பண்ணி நம்ம அப்படியே கூடயே கூட்டு வரோம். பேக்கேஜ் மாரி எடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ பாஸ்ட்டுக்கும் நமக்கும் இருக்கிற ஒரே ஒரு கான்டாக்ட் பார்த்தீங்கன்னா, தாட் தான். ஸோ நான் போன செகண்ட் பேசின விக்னேஷ் இஸ் டெட். திஸ் செகண்ட் ஐ அம் அ நியூ விக்னேஷ். இந்த பாயிண்ட் ரியலைஸ் ஆகும்போது, நம்ம அந்த பழைய பேக்கேஜ்லாம் நம்ம பிரெயின்ல தூக்கிட்டே வர தேவ கிடையாதுன்னு தான் பாயிண்ட். ஸோ வென் ஐ ரியலைஸ் திஸ், வென் ஐ எக்ஸ்பீரியன்ஸ் திஸ், பிரெயின் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா திங்க் பண்ணுது. ஸோ லெட்ஸ் ஃபோக்கஸ் ஆன் த பிரசன்ட் மொமெண்ட். பிசிக்கலி அண்ட் சயின்டிஃபிக்கலி அண்ட் லாஜிக்கலி அண்ட் ஃபேக்சுவலி வி ஆர் அ நியூ பெர்சன் எவ்ரி செகண்ட். ஆல்வேஸ் ரிமெம்பர் வி ஆர் அ ஃப்ரெஷ் பெர்சன். வி ஆர் அ ஃப்ரெஷ் ஹியூமன் எவ்ரி நியூ செகண்ட். எவ்ரி நியூ செகண்ட். So what matters is present. Let's leave past, let's leave future, and let's focus on present moment. Let's be aware. It's just என்னோட experience. I'm not teaching anybody or I'm not advising anybody. I'm nobody to advise people. நெக்ஸ்ட் லேர்னிங் ஆன் அ மென்டல் இன்டலெக்சுவல் லெவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஈகோ. ஈகோனா என்னது? நம்ம மைண்ட்ல நம்மள பத்தி ஒரு சூப்பரான ஒரு ஃப்ரேமோ, இல்ல அந்த பாகுபலி மாரி ஒரு பெரிய உருவமோ ஒண்ணு வச்சிருக்கோம். அத போய் எவனோ டச் பண்ணாலோ, அத போய் இந்த வேர்ல்டு நோண்டுனாலோ, இல்ல அதுல ஏதோ ஒரு சேதாரம் அந்த பாகுபலி இமேஜ்ல, இல்ல அந்த ஷைனி ஃப்ரேம்ல வந்து சின்ன ஸ்க்ராட்ச்சோ, இல்ல சின்ன தூசியோ விழுந்தா வந்து தேவையில்லாம ஹர்ட் ஆகுது. அதெல்லாம் தேவையே கிடையாது. ஒவ்வொருத்தன் இந்த வேர்ல்ட ஒவ்வொரு அவங்கவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல அப்சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படின்னு ஒரு ரியலைசேஷன் பாயிண்ட் வந்துச்சு. அந்த ஈகோன்னு ஒரு ஃப்ரேமு, ஒரு ஷைனி ஃப்ரேமு, ஒரு பெரிய பாகுபலி தான் வந்து பெரிய பிரச்சனையே. பிகாஸ் வாட் இஸ் த எண்ட் கோல்? எண்ட் கேம் என்னது? எண்ட் கேம் வந்து ஏட்ரடா? எண்ட் கேம் லவ்வா? எண்ட் கேம் ஹேட்ரடா வச்சு போறது வந்து எவனுக்குமே லாபமே கிடையாது. எண்ட் கேம் ஷுட் பி லவ். நான் வந்து இத ரியலைஸ் பண்ணிட்டு நான் வந்து என் ஃப்ரெண்டுக்கு கால் அடிக்கிறேன். சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸுக்கு. "டேய் ஈகோ தான்டா பெரிய பிரச்சனையே நமக்கெல்லாம்" அப்படின்னு வந்து நான் கால் அடிக்கிறேன். "டேய் ஈகோ எப்புட்றா பெரிய பிரச்சனை?" ஏன்னா நானும் பிலீவ் பண்ணுவேன். ஈகோ தான் வந்து ஒரு இடத்துக்கு கூட்டு வந்துச்சு. ஒரு இடத்துலேருந்து 10 வருஷம் முன்னாடி இருந்த விக்னேஷஸ் அவன் எங்கேயோ இருந்தான் லைஃப்ல. அவன வந்து இந்த இடத்துக்கு கூட்டு வந்தது மெயின் ரீசனே ஈகோன்னு தான் நான் நினைப்பேன். ஈகோ வில் டேக் யூ டூ சம் பிளேஸ். பட் ஈகோ வில் ஸ்டாப் யூ ஃப்ரம் கோயிங் டூ லாட் ஆஃப் பிளேஸஸ். ஒண்ணொண்ணு ஈகோவ வந்து நான் ஏன் அட்ரஸ் பண்ணணும்னு நான் நினைச்சேன்னா பர்சனலா, ஈகோ பார்த்தீங்கன்னா, இங்க நடுவுல இருக்கிற லேயர். மென்டல் லேயர்ல தான் ஈகோ இருக்கு. பிசிக்கல் லேயர் ஒண்ணு இருக்கு. கான்ஷியஸ் லேயர் ஒண்ணு இருக்கு. இந்த நடுவுல இருக்கிற லேயர்ல தான் ஈகோ என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னு வைங்களேன், பிசிக்கல் வேர்ல்டுலயும் வந்து பிரச்சனைய உருவாக்கும். "ஐயோ! எனக்கு தெரியும். நீ மூடு. வாய மூடு. நான் பார்த்துக்கிறேன்." அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனைய உண்டாக்கும். கான்ஷியஸ் லேயர் இஸ் வாட்? யூனிவர்ஸ் நம்ம குடுக்கிறதே வந்து ஈகோ ஸ்டாப் பண்ணும். லெட்ஸ் அட்ரஸ் இட். லெட்ஸ் அப்சர்வ் த ஈகோ ஃப்ரம் த டிஸ்டன்ஸ். ஓகே இந்த டெசிஷன் வந்து ஈகோனால எடுக்கிறியா? இந்த டெசிஷன் வந்து உண்மையாவே ஜென்யூனா எடுக்கிறியா? அப்படின்னு வந்து அகைன் அப்சர்வ் பண்ணணும். ஈகோவையும் அப்சர்வ் பண்ணணும் நானு. நாட் ஜஸ்ட் இந்த கிரேவிங், அவர்ஷன் மட்டும் நான் அப்சர்வ் பண்றது இல்லாம, ஐ நீட் டூ அட்ரஸ் மை ஈகோ ஆல்சோ அப்படின்னு வந்து ஒரு ரியலைசேஷன் பாயிண்ட் வந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் அப்படியே கான்ஷியஸ் லெவல் வரும். கான்ஷியஸ் லெவல்ல பார்த்தீங்கன்னு வைங்களேன், விபாசனா பண்ணும்போது அப்படியே உட்கார்ந்திருக்கும்போது, பாடியில அவ்ளோ பெயின் இருக்கும். ஏன்னா, நம்ம அவ்வளோ நேரம் அசையாம உட்காந்தது கிடையாது. பிராக்டிஸ் கிடையாது. இட்ஸ் அ பெயின். பாடி அவ்வளோ பெயின் வந்து வச்சிருக்கு. மைண்ட் என்ன சொல்லுதுன்னா, "ஏய் கிவ் அப் பண்றா டேய்! இது பண்ணு, நகரு, கொஞ்சம் நகரு." ஏன்னா பக்கத்துல இருக்கிறவன்லாம் பார்த்தீங்கன்னா, சொடக்கு உடைப்பான். சில பேர் எந்திரிச்சு போவாங்க. விபாசனாவோட கோரே வந்து வி நீட் டூ அப்சர்வ் எவ்ரிதிங்ன்னு தான் பாயிண்ட். அது கஷ்டமோ, நஷ்டமோ வி நீட் டூ அப்சர்வ்ன்னு தான். ஸோ அவ்வளோ பெயின் இருக்கும்போது, பாடி வந்து அவ்வளோ பெயின த்ரோ பண்ணும். மைண்ட் என்ன பண்ணும்னு பார்த்தீங்கன்னு வைங்களேன், "கிவ் அப் பண்ணு, நகரு, நீ போயிடு." போதும். உனக்கு இதெல்லாம் மேட்டர் கிடையாது. விபாசனா 10 நாள் இருக்கிறது என்ன உன் லைஃபா அது? அப்படின்னு நெறைய த்ரோ பண்ணினே இருக்கும். நெறைய பாம் த்ரோ பண்ணினே இருக்கும். அத பிரேக் பண்றதுக்கு. பட் வாட் இஸ் அப்சர்விங்? இவங்க 2 பேரும் என்ன பண்றாங்கன்னு அப்சர்வ் பண்றது தான் பாயிண்ட். பாடி ஒண்ணு பண்ணும். மைண்ட் ஒண்ணு பண்ணும். அது வந்து விபாசனா பண்ணும்போது, இத நான் புக்ல படிச்சிருக்கேன். வீடியோ பார்த்துருக்கேன். நெறைய பேர் சொல்லுவாங்க. பட் வந்து இது வந்து ஒரு ரியல் எக்ஸ்பெரிமென்ட் மாரி இருந்துச்சு விபாசனா. ஆமான்டா பாடி வந்து அவ்வளோ பெயின் இருக்கு. மைண்ட் வந்து அந்த பெயின்லேருந்து எஸ்கேப் ஆக எல்லா வழிகளும் சொல்லும். எல்லா வழிகளும் சொல்லும். ஆனா வென் வி அப்சர்வ் இட் இது 2மே மேட்டரே கிடையாது. இந்த பெயினும் மேட்டர் இருக்காது ஒரு பாயிண்ட்ல. கான்ஸ்டன்ட் வாய்ஸும் மேட்டர் இருக்காது ஒரு பாயிண்ட்ல. மைண்ட் கண்ட்ரோல்ஸ் த பாடி. ஹூ கண்ட்ரோல்ஸ் த மைண்ட்? தட்ஸ் அவர் கான்ஷியஸ்னஸ். இட்ஸ் ரியலி a surreal and mind blowing moment when I can separate my body and mind and be a different person myself and do whatever I want. ஒண்ணு நான் என்ன ரியலைஸ் பண்ணேன்னா வந்து இந்த யூனிவர்ஸோட ஏஜ்லாம் கம்பேர் பண்ணும்போது, இந்த மாடர்ன் எக்ஸ்பெரிமெண்டல் சயன்ஸ்லாம் வந்து ரொம்ப நூபான விஷயம். ஸோ வந்து இங்க வந்து எல்லா ஆன்ஸரும் இருக்கும் அப்டின்லாம் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாதுன்னு இன்னொரு விஷயம் தெரிய வந்துச்சு. ஃபைனலா நெறைய பேர் வந்து இன்ஸ்டால மெசேஜ் பண்ணிட்டு இருந்தீங்க. விபாசனா எப்படி போறது? அத பத்தி வீடியோ போடுன்னு. அது ஒண்ணும் அவ்வளோ பெரிய மேட்டர் கிடையாது. இட்ஸ் தம்மா.orgன்னு ஒரு வெப்சைட் இருக்கு. போனீங்கன்னா வந்து எங்கெங்க விபாசனா சென்டர்ஸ் இருக்குன்னு இருக்கு.
நீங்க போய் கிளிக் பண்ணி அந்த ஃபார்ம ஃபில் பண்ணி அவங்க அக்செப்ட் பண்ணாங்கன்னா, போயிட்டு கப்சிப்புன்னு 10 நாள் உட்காந்துட்டு ஒரு ஃப்ரீ விஸ்டம் ஏத்துட்டு வந்து நம்ம வாழ்க்கைய வாழ்றது தான் பாயிண்ட்டே தவிர்த்து, அது அவ்வளோ பெரிய காம்ப்ளெக்ஸான விஷயங்கள்லாம் கிடையாது. அப்புறம் எனக்கு இன்னொரு ரியலைசேஷன் வந்துச்சு. திருவண்ணாமலையில ஒரு கிராமத்துல இருந்தேன். அங்க வந்து கோயில் திருவிழான்னு நெனைக்கிறேன். பாட்டு போடுவாங்க. ஏதோ ஒரு ரேண்டம் பிளேலிஸ்ட் போடுவாங்க. ஸோ டெய்லி வந்து அந்த 5க்கு டின்னர் நான் முடிச்சுட்டு 5:30க்கு வந்து அங்க உட்காந்துருப்பேன். ஏதோ பாட்டு போடுங்க அப்படின்னு சொல்ட்டு. அட்வர்டைஸ்மென்ட் போடுவாங்க, பாட்டு போடுவாங்க. ஏதோ போடுங்க நான் ஏதோ ஒண்ணு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 30 மினிட்ஸ் அங்க உட்காந்துருப்பேன். ஐயோ! ஜெயில்ல இருக்கிற மக்கள் எப்புட்றா இருக்காங்க? ஜெயில்ல இப்படிதான் இருக்கும் போலயே அப்படின்னு இருந்துச்சு. எனக்காச்சும் தெரியும் நான் 10 நாள்ல வெளில வந்துருவேன் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கும்போது ஒரு டாக்குமெண்ட்ரி போடுறாங்க. இந்த விபாசனா வந்து திஹார் ஜெயில்ல பிராக்டிஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்ட்டு. ஸோ வந்து விபாசனா வந்து நான் ப்ரமோட் பண்ணி எனக்கு ஒண்ணும் கிடைக்க போறது கிடையாது. புத்தா என்லைட் ஆயிட்டு அந்த நாலேட்ஜ் வந்து அவருக்குன்னே வச்சுக்கல. பீப்பிள் யாரெல்லாம் வந்து கஷ்டத்துல இருக்காங்களோ, அவங்கள வந்து எப்படி கஷ்டத்துலருந்து வெளில கொண்டு வரணும் அப்படின்னு தான் வந்து புத்தா ட்ரை பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ புத்தாட்டருந்து கத்துக்கிட்ட ஒரு டெக்னிக்க நான் வந்து எனக்குள்ளேயே வச்சுக்கிட்டேன். அது வந்து யூஸே கிடையாது. ஸோ அதனால தான் ஐம் ஜஸ்ட் புட்டிங் அவுட் அ வீடியோ. ஐ திங்க் இந்த வீடியோ பிளாக் அண்ட் ஒயிட்ல இருக்கும்னு நெனைக்கிறேன். ஏன்னா வந்து கலர்ஸ் ஆர் காம்ப்ளெக்ஸ், மோனோக்ரோம் இஸ் சிம்பிள். இது வந்து ரொம்ப டிஸ்ட்ராக்ஷன் இல்லாம இந்த வீடியோ லெட் this video be very simple. Maybe in future I will meet you with lot of videos like this and lot other videos in different genres also. One life. Love you. See you in next video. Bye.